டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கீமா வடகரி செய்கிறாங்க. இட்ஸ் வெரி வெரி டேஸ்ட்ஃபுல் டிஷ்ஷு. வடகரினாவே ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சிக்கன் மிக்ஸ் பண்ணியிருந்தா அதில் இன்னும் இட் இஸ் வெரி டேஸ்ட் ஃபார் நான் வெஜிடேரியன். வெரி டேஸ்டி என்வி சைட் டிஷ்ஷுங்க இது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கீமா வடகரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. சிக்கன் கீமா வடகரி வந்து எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி இது இருந்தாலும் எல்லாத்துக்குமே சைட் டிஷ் நல்லாவே இருக்குங்க. சிக்கன் கீமா வடகரி. இது சிக்கன் கீமா எடுத்துகிட்டுருக்குங்க. சின்ன சின்ன பீஸாக போட்டு சிக்கன் கீமா எடுத்து வச்சுருக்குங்க. இது ஒரு கப் இருக்குங்க. ஒரு கப் இருக்குது. இது வந்து சோம்பு கொஞ்சம் இருக்குதுங்க. சோம்பு இருக்குது. அப்புறம் பீஸா நறுக்கி வச்ச சின்ன சின்ன பீஸா நறுக்கி வச்ச வெங்காயம், அப்புறம் டொமாட்டோ பியூரி இதில் வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுதுங்க. இது வந்து கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு, ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சது கடலைப்பருப்பு ஊற வச்சது இருக்குங்க. இதுவும் ஒரு கப் இருக்குங்க. அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பூண்டு அரிஞ்சு வச்சுருங்க. சின்ன சின்ன பீஸாக அரைச்சிக்கலாம். இஞ்சி அரிஞ்சு வச்சுருக்குங்க. கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். இது இல்லாமல் அரிசி மாவு கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம், இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கலாங்க. ஓகேங்க, தேங்க்யூ. எப்படி செய்ய பார்க்கலாங்க. இப்போங்க இந்த மிக்சியில் இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு அதை போட்டுக்கலாங்க. போட்டு அரைச்சிக்கலாங்க. ஆனால் வந்து ஃபுல்லாக மை மாதிரி அரைக்க வேணாம். ரொம்ப கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவுடைய தகுந்த மாதிரி அரைக்கிறோம், அந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு மிக்சியில் அரைச்சதுங்க அப்படியே இதில் போட்டுக்கலாம். ஃபுல்லாக அரைக்கலைங்க, பாதியாக அரைச்சிருக்கு. அது அப்படியே போட்டுக்கலாம். இப்போ மிக்சிலேருந்து எடுத்து போட்ட கடலை பருப்புலங்க எடுத்து வச்சுருங்க. அதில் வந்து நம்ம அந்த சிக்கன் கீமாவை போட்டுக்கலாம். அதில் சோம்பு போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகா பொடிங்க. மிளகா பொடி ஒரு 2 சின்ன ஸ்பூன் மிளகா பொடி. உப்புங்க ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன். ஓகே, தேவைக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது அப்படியே எல்லாத்தையும் போட்டு பசங்கிடலாங்க. இதில் தண்ணி ஒன்றும் ஊற்றாமங்க. அப்படியே பக்கோடா சுடுறதுக்கு எப்படி இருக்கு பக்குவமாக இருக்கணுமோ அந்த மாதிரி பக்குவத்துக்கு பசஞ்சு வச்சாச்சுங்க. இது கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துடலாங்க. கரெக்டாக இருங்க. டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கு. ஓகே, இப்போ அடுப்பை பற்ற வச்சு தவாவை போட்டாச்சுங்க. எண்ணெயும் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே பக்கோடா போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேங்க அந்த பசஞ்சு வச்ச பக்கோடா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. ஹீட்டு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாங்க. அப்போ நல்லா வேகிற தகுந்த மாதிரி மீடியத்திலே இருக்கும். ஹீட்டு மீடியமாக இருக்கும். இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுங்க. இந்த பகோடா கலர் வர வரைக்கும் வைக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வந்துச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இந்த பகோடாலாம் தனியாக எடுத்து வச்சுட்டுங்க, வடகரிக்கு தேவையான கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்க, இப்போ வானிலை அடுப்பில் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பட்டை லவங்கம் ஏலக்காய் அதை போட்டுக்கலாங்க.
அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. நறுக்கி வச்ச வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. பூண்டு, நறுக்கி வச்ச இஞ்சி போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாங்க. வதங்கிடுச்சுங்க, நல்லா ஃபுல்லாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி பியூரி, மிக்சியில் அடித்து வச்சு தக்காளி, ஒரு 2 தக்காளி போட்டாச்சுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி வேணுன்றனால, இந்த கிரேவியாக இருக்கணுன்றத கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க உப்பு. இப்போ இன்னும் கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாங்க. பச்சை வெங்காயம் எப்படி போட்டுக்கலாம். இது வந்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பச்சை வெங்காயம் நல்லா சாப்பிட்றதுக்கு முழுசாக இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருங்க. கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாங்க. அதில் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கணும்னா கொஞ்சம் பிரியாணி பொடி கொஞ்சம் லேசாக போட்டுக்கலாங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள். கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு கொதி வந்துட்டுங்க. இப்போ நல்லா வந்துருச்சுங்க, நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து சிக்கன் கீமா பக்கோடா போட்டுக்கலாங்க. அது அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ சிக்கன் கீமா வடகரி ரெடி. இது மேலே இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்ச மல்லித்தழையெல்லாம் போட்டுக்கலாங்க. தூவி விட்டுக்கலாம். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சுங்க. சிக்கன் கீமா வடகரி ரெடி. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, ஃபஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த வடையெல்லாம் உடச்சி சாப்பிடலாம். வடையை நல்லா உடச்சாச்சுங்க. இது எல்லாத்துக்குமே சுட்டாங்க. இது தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சுட்டாகும். சாப்பிட்டு பார்க்கலாமா? இதை நானே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட நீங்கள் செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். இதில் கீமா கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் நான்வெஜ் டிஷ் ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்ஃபுல், வெரி வெரி டேஸ்ட்ஃபுல். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.